திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டீங்க. 15 சேரிகள் முற்றாக எரிந்து சாம்பலாய். ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடந்தன. 90க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள். நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள், வெட்டி காயப்படுத்தினார். எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு. அன்றைக்கு நம் மீது உருவான வன்மம் தான் இன்றைக்கும் அப்படி அது இழையோடிக்கொண்டே இருக்கிறது. அடித்தது அவர்கள், நாம் இல்லை. திட்டமிட்டது அவர்கள், நாம் இல்லை. வன்முறை செய்தது அவர்கள், நாம் இல்லை. ஆனால் அது என்னவாக மாறி போய்விட்டது என்றால், நான் தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிரி என்பதை போன்ற தோற்றம் அந்த தொகுதியில் பதிவாகிவிட்டது. அந்த வன்முறைதான் காரணம். அந்த வன்முறைதான் காரணம். பச்சை குழந்தை போல் அழுது கொண்டே வந்தேன் சென்னைக்கு. விஜய் தொலைக்காட்சியிலே அழைத்து என்னை பேட்டி எடுத்தார்கள். என்னால் பேச முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதேன். என்னை ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் தோள்களில் கையை போட்டு ஆற்றுப்படுத்தியவர் மூப்பனார் அவர்கள். வாங்க போய் பிரசிடென்ட்டை பார்ப்போம், KR நாராயணன். அவரை பார்த்தா ஏதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகணும். தேர்தல் என்றால் என்ன என்பதை அப்போதுதான் ஒவ்வொரு அங்குலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது.